Hi friends, welcome to 1C Recipes and Vlogs. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு சுவையான தக்காளி சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது நம்ம ஊர்களில் நல்ல குளிர்காலமாக இருக்கும், அதனால் சளி இருமல் மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி சூப் வெரைட்டிஸ் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அது பெஸ்ட்டு ஹோம் ரெமிடியாகவும் இருக்கும், நம்ம தொண்டைக்கும் ரொம்ப இதமாக இருக்கும். இந்த தக்காளி சூப் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஃப்ரை பேன் எடுத்திருக்கேன், அது நல்லா ஹீட் ஆன பின்னாடி அதில் 2 டீஸ்பூன் அளவு அன்சால்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் அல்லது ஆலிவ் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். அந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆன பின்னாடி அதில் ஒரு 4 மீடியம் சைஸ் வெள்ளை பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் அந்த பட்டரில் கொஞ்சம் நேரம் வதக்கணும். அதோட கலர் லைட்டாக மாறின பின்னாடி நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் வெள்ளை பூண்டு நல்லா அந்த பட்டரில் ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அதில் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தது அப்படின்னா 5 தக்காளி எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தது அப்படின்னா 6 தக்காளி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி செய்ய போகிற சூப்போட அளவு 2 பேர் சாப்பிட்லாம். இப்போ அந்த தக்காளி நல்லா ஜூஸ் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போவே லைட்டாக ஜூஸ் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்து வதக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா ஜூஸ் பிரிஞ்சு வரும். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிற தக்காளி நாட்டு தக்காளி, அதாவது இங்கேயே விவசாயம் பண்ணி விளைவிச்ச தக்காளி இது. ஹைப்ரிட் தக்காளின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வராது, விதையும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹைப்ரிட் தக்காளி யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி நாட்டு தக்காளி யூஸ் பண்ணி எந்த ஒரு ரெசிபியும் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாட்டு தக்காளியில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தக்காளி சூப் ரொம்ப பிடிக்கும். இப்போது அந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய டம்ளரில் 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நான். இதான் அந்த டம்ளர். இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி அது நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நம்மளோட சூப் நல்லா கொதிச்சிட்ருக்கு. தக்காளியிலேருந்து நல்லா ஜூஸ் அந்த தண்ணியில் நல்லா இறங்கியிருக்கும். பருப்பு கடையிற மத்து அல்லது மேஷர் அல்லது இந்த மாதிரி நல்லா உருண்டை கரண்டியாக இருந்தது அப்படின்னா அதை வச்சு அந்த தக்காளி நல்லா அழுத்தி விடுங்க. அந்த மாதிரி அழுத்தும் போது அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஜூஸஸ் மற்ற ஜூஸஸ் எல்லாம் அந்த தண்ணியில் வந்து சேரும். பருப்பு கடையிற மத்து இருந்தது அப்படின்னா கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக அதை நசுக்கி விடணும், இல்லாட்டி அந்த ஹீட்டை அந்த சூப் வந்து நம்ம மேலே தெரிச்சிரும். அதுக்கு பெட்டர் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி உருண்டையாக இருக்கிற கரண்டி அல்லது மேஷர் அதை ரெண்டும் வச்சு நல்லா அந்த தக்காளி அழுத்தி விடுங்க. அப்போ தான் அந்த எக்ஸ்ட்ரா ஜூஸஸ் எல்லாம் வெளியே வரும் அந்த தக்காளியிலேருந்து. இப்போது மறுபடியும் கொஞ்சம் நேரம் அதை நல்லா மசிச்சு விட்டுட்டு இந்த ஜூஸ் மட்டும் நமக்கு வேணும், அதனால் அதை வந்து ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சாஸ் பேன் கீழே இருக்குது, அதுக்கு மேலே ஒரு வடி தட்டு வச்சுருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ண அந்த சூப் அதில் ஆட் பண்ணி அதில் இருக்கிற ஜூஸஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் இருக்கிற சத்துக்கள் அந்த ஜூஸ் எல்லாம் நமக்கு அந்த சூப்பில் இறங்கியிருக்கும். இப்போ இதை மறுபடியும் கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹோட்டல்ஸ்லாம் சாப்பிட்ருப்போம், சூப் ஒரு லைட் திக்னஸ் லைட் கிளாஸி திக்னஸ் கிடைக்கும் நமக்கு. அதே ஸ்டேஜ் நமக்கு வரணும். அதனால் கார்ன்ஃப்ளவர் ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துகிட்டு அது தண்ணியில் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணுங்கள். இப்போ அந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சூப்போட திக்னஸ் வந்து நம்ம கொஞ்சம் நேரத்தில் நமக்கு தெரியும் பாருங்கள். நம்ம ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லலாம் சாப்பிட்ருப்போம் இல்லையா, அதே பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம்.
ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த திக்கான பால் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த திக்கான பால் கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். இப்போது ஃபைனலாக ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த சூப்போட திக்னஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். அந்த திக்கான பாலோட கன்சிஸ்டன்சி மாதிரி கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான தக்காளி சூப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த குளிர் காலத்துக்கும் சரி மழை காலத்துக்கும் சரி இந்த மாதிரி சூப் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.